வெள்ளிக்கிழமை வசந்த நவராத்திரி நேரம் சப்தமி திதியிலே சப்த சொரூபமாக நாதஸ்வரூபமாக ஜோதி சொரூபமாக பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அன்னை பராசக்தி வனதுர்க்கையை பற்றி சிந்திக்கப் போகின்றோம். இதில் இது இரண்டாவது பதிவு. இங்கே நாம் உங்களுக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பது உபாசனை மார்க்கம். இறைவனை அடைந்து இன்புற்று பேரானந்தமாக வாழ்வதற்கு அன்பே போதும். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் என்பது எம்பெருமான் திருமூலருடைய திருமந்திர வாக்கு. அது சத்தியம். ஆனால் அப்படிப்பட்ட அன்பு இன்று உண்டாகும் என்று பார்த்தா அது கோடியில் ஒருவருக்கு அமைந்தால் கூட அது அவன் அருள் தான். அவன் அருளால் அவன்தால் வணங்கி என்பார் ஞானப்பாட்டன் மாணிக்க வாசகர். இந்த உபாசனை மூலமாக அன்னையை உணர்ந்து அவள் அருளை நிரந்தரமாக பெற்று லௌகீக வாழ்க்கையிலே வேண்டிய நேர்மையான ஆனந்த சுகங்களை பெற்று முடிவிலே இவையெல்லாம் உண்மையல்ல, தாய் பராசக்தி எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடி கருணையே, அந்த பேரே, அந்த ஆனந்தமே, சாகா கல்வியே, இறைவனை உணர்ந்து அவன் திருவடியை மறவாது இருத்தலே உண்மையான மெய்ஞானம் என்பதை அறிவதற்கான வழியிலே இது ஒரு வழிதான் இந்த உபாசனை மார்க்கம். இப்போ ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாடுனா அந்த நாட்டிற்கு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையை பாதுகாப்பதற்காகவும் பிற நாடுகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காகவும் அதற்கு ஒரு இராணுவ அமைப்பு இருக்கும். மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ், நேவி. அதாவது இந்த இராணுவம், கப்பற்படை, விமானப்படைங்கிற மாதிரி. அதுபோல நாம் ஒரு நாட்டுக்கு, சில நாட்டில் பார்த்தீங்கன்னா கடல் இருக்காது, அவங்க நேவி ஃபோர்ஸே இருக்காது, அவங்கள்ட்ட ஏர்ஃபோர்ஸ் இருக்கும், மிலிட்ரி இருக்கும். இப்போ நாம் போகிற மார்க்கம் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எந்த விதத்திலாவது அவன் கருணை அடைந்து விட வேண்டும், அவளை உணர்ந்து விட வேண்டும் என்பதற்கான முயற்சி, அனுபவித்து நாங்கள் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக இங்கே உரைக்கிறேன். அவள் கருணையினாலே. இப்போ இந்த உபாசனை என்பது அடிப்படையிலே மந்திரம், யந்திரம், தந்திரம் என்பதை அடிப்படை வைத்தது. அன்னை வனதுர்கா தேவியினுடைய உபாசனை என்பது மட்டுமல்ல, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் இந்த மூன்று அடிப்படை: மந்திரம், யந்திரம், தந்திரம். மந்திரம் என்பது வார்த்தை தான், அப்படி வெறும் வார்த்தைன்னு சொல்லிவிட முடியாது. ஒரு மந்திரத்தை முறையாக ஒரு குருநாதர் ஓதி அதை சித்தி பெற்று அந்த மந்திர சொல்லுக்கு ஒரு சக்தியை உண்டாக்கி அந்த மந்திரத்தினால் எதையும் செய்யக்கூடிய வல்லமை இருந்தால் தான் அதுக்கு பேர் மந்திரம். இந்த சமயங்களிலே சொல்லக்கூடிய தீட்சையிலே அந்த மந்திரம் சித்தியாக வேண்டும் என்றால் அது ஒரு ரிஷியோ முனிவரோ சித்தரோ அதை உபாசித்து சித்தி பெற்றிருப்பார். நாமும் அதை பெற்று சித்தி பெறுவதற்கு அவர் சொல்லக்கூடிய வழியை சிறிதும் தவறாது கடைபிடித்து அந்த மந்திரத்தை, சில மந்திரங்களுக்கு 1,00,000 உரு கொடுக்கணும் இருக்கும், சில மந்திரத்துக்கு கோடின்னு இருக்கும். இது மாதிரி வித்தியாசப்படும். இதில் இந்த வாயினால் சொல்லக்கூடிய மந்திரம் இருக்குது பாருங்கள், அது ஜபம் செய்யும்போது சில மந்திரங்கள் வாயை மூடிக்கொண்டு செய்ய வேண்டும், சில மந்திர ஜபங்கள் பிரயோக மந்திரம் வாயை திறந்து சொல்ல வேண்டும். அது குரு உணர்ந்து அவர் எப்படி பிரயோகித்தாரோ அதன்படி பயன்படுத்தக்கூடியது. சில மந்திரம் உதடு அசையாமல் சொல்லுவது, சில மந்திரம் நல்ல வாயினால் உறக்க அங்கே மனதை உள்வாங்கி அந்த உணர்வோடு சொல்லுவது, சில மந்திரங்கள் உதடும் அசையாமல் மனதும் அசையாமல் சுவாசத்தை ஓடத்தில் நிறுத்தி சொல்லுவது. அப்படி மந்திரத்தை சொல்லுகிற பொழுது, உதாரணமாக 1 கோடி மந்திரம் ஜெபம் செய்கிறோம்னா அதில் 10ல் 1 பங்கு ஹோமம், வேள்வியில், அதாவது அக்னியில் அந்த மந்திரத்தை குரு சொல்லுகிற மாதிரி செய்ய வேண்டும். அதில் 10ல் 1 பங்கு தர்ப்பணம் என்று சொல்லும். தர்ப்பணம் என்றால் ஆற்றங்கரையிலோ கடற்கரையிலோ சுத்தமான
காராம் பசு இருந்து அந்த இடத்தை அந்த ஆவாகனம் பண்ணி சுத்தம் பண்ணி ஒரு தெய்வ சன்னதியை வைத்திருப்பாங்க. அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இடது கையிலே சுத்தமான பசும்பாலை வைத்து கொண்டு ஒரு புஷ்பத்தை கையில் வலது கையில் வைத்துக்கொண்டு அந்த மான்முத்திரை பிடித்து வைத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பாலில் போட்டு அந்த இடது கை, இப்போ உதாரணம் இடது கை இருக்கிறது, இதில் பாலை வைத்துக்கொண்டு மந்திரம் சொல்லி அப்படி கீழே அது கங்காதேவி என்று தர்ப்பணம் செய்வது. மந்திரம் என்பது 100 பங்கு என்றால் வேள்வி யாகம் என்பது 10 பங்கு அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். தர்ப்பணத்தில் 101 பங்கு சொல்ல. இது ஆரம்ப விதி. அப்புறம் நாம் வரையக்கூடிய அந்த மந்திர எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, அதுதான் யந்திரம். அதுக்கே யந்திரம் வச்சாங்கன்னா அது சும்மா விளையாட்டு இல்லை. யந்திரம்னா ஒரு மெஷின் அர்த்தம் இல்லைங்களா? சில இப்போ சிதம்பர சக்கரம் இருக்குது, அதுக்கு சிதம்பர சக்கரம்னு சொல்லுவாங்க எழுத்துக்கள். சக்கரம் என்ன உருண்டு ஓடி வேலை செய்யும். அது சத்தியம். இப்போது சாதாரண என்னடா கடவுள் கல் சிலை இருக்கு, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில்னா நட்டகல் பேசாது பண்ணுறோம், அப்படி அர்த்தம் சொல்லலை. அந்த பாட்டை முழுமையாக உணர்ந்து சொல்ல வேண்டும் இல்லையா? பாம்பின்கால் பாம்பு அறிகிற மாதிரி அந்த மந்திரத்துக்கு முழு பொருள் உணர வேண்டும். நட்டக்கல்லும் பேசுமோ கேள்வி போடுறாரு. நாதன் உள் இருக்கையில், உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய நாதம் உன் வாயின் வழியாக உன் கண்கள் வழியாக கொண்டு ஒரு சக்தி இருந்ததுன்னா தெய்வம் இங்கே பேசும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ரேடியோ, டெலிவிஷன், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அந்த கிறிஸ்டல்னால் அந்த கிறிஸ்டல் மண்ணிலேருந்து எடுத்தது தான், சிலிக்கான் இங்கேருந்து எடுத்தது தான். அந்த சிலிக்கான் வழியாக அரிதில் மின்கடத்தி, முழு மின்கடத்தி, வேண்டல் மின்கடத்தி இப்படிலாம் செய்து அதை மின்சாரம் ஓட வைக்கிற மாதிரி இந்த தெய்வம் அது கல்லில் இருக்கோ அல்ல செம்பில் இருக்கோ, பஞ்சலோகத்தில் இருக்கோ, தங்கத்தில் இருக்கோ, மண்ணில் இருக்கோ, இல்லை வரையக்கூடிய எழுத்தில் இருக்கோ, எப்படி இருந்தாலும் எப்படி ஒரு மிஷின் இருக்குங்க, அதுக்கு பேர் யந்திரம்னு வச்சுங்க. அந்த மிஷினை அப்படியே ஓடாது. அந்த மிஷினை ஓட்டுவதற்கு ஒரு ஃபியூல். இப்போ சில மிஷின் இப்போ ஆயில் இன்ஜின்பாங்க, அது பெட்ரோல் டீசலை ஊற்றி ஓடும். சிலது மின்சாரம் கரண்டில் ஓடும். இப்போ நம்ம வீட்டில் ஃபேன் ஓடுது, அது ஒரு மிஷின் தானே, அது கரண்டில் சுற்றுது. இது மாதிரி காற்றிலேயோ ஏதோ ஒரு உபாயத்தில் அந்த மிஷினை சுற்ற வைப்பாங்க, சக்தி வேண்டும். அப்புறம் அந்த மிஷின் இருக்குது பாருங்கள், அந்த மிஷினை எப்படி அந்த இயந்திரமோ அந்த சக்கரமோ அது எப்படி அந்த எந்திரத்தை இயங்க வைக்கிறது. ஒரு கார் வச்சுங்களேன், இப்போ கார் ஒரு எந்திரம் வச்சுங்க, அந்த காரை ஓடணும். அந்த கார் ஓடுறதுக்கு மிஷினை ஒரு மொத்தம் ஒரு அமைப்பு வேணும் இல்லையா? எந்த காரில் என்ன இன்ஜின் இருக்குல்ல, அப்போ அந்த கார் இன்ஜின் ஓடுறதுக்கு ஒரு ஃபியூல் வேணும். பெட்ரோலோ அல்லது டீசலோ அல்லது கேஸோ அல்லது ஏதோ ஒன்று அது வேணும். அது ஓட்டுறது நீராவி ஏதோ ஒன்று வேணும் இல்லையா? அப்போது அந்த என்ஜின் எந்திரம், அந்த எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள், அந்த எழுத்து சக்கரத்துக்கு பேர் எந்திரம்னு பேர். அதை ஓட வைக்கிற ஒரு ஃபியூல் வேணும் இல்லையா? பெட்ரோல் டீசல் மாதிரி அது சொல்லக்கூடிய மந்திரம். சரி, காரை எப்படி ஓட்டணும், கிளச் எப்படி போடுறது, கேர் எப்படி போடுறது, ஆட்டோமேட்டிக் காரை எப்படி ஓட்டுறது, ஸ்லோ ஸ்பீடில் எப்படி போகணும், ஹை ஸ்பீடில் எப்படி போகணும், அப்புறம் மேடு பள்ளத்தில் எப்படி போகணும், கட்டாந்தல் எப்படி போகணும், கடுமுடுவை எப்படி ஓடணும், ஆப்போசிட்டில் எங்கெங்கெல்லாம் லெஃப்ட் ரைட் திரும்பணும், என்ன சிக்னல் கொடுக்கணும், இந்த வரைமுறை இருக்குல்ல, எப்படி ஹவு டு டிரைவ். அந்த ஹவு டு டிரைவ் அந்த இயந்திரத்தை எப்படி இயக்குவது என்று சொல்வதற்கு பேர் தான் தந்திரம். தந்திரம் ஏதோ தந்திரமாக ஏமாத்துறது இல்லை. தந்திரம் என்றால் ஹவு டு ஹேண்டில் ஆர் ஹவு டு அப்ரோச் அல்ல ஹவு டு கெட் சக்ஸஸ் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதுக்கு பேர் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் தந்திரம். அந்த சக்கரம் இருக்குது பாருங்க, மந்திர எழுத்துக்கள் அடங்கிய சக்கரம் இருக்குல்ல, சுத்தக்கூடிய சக்கரம் எந்திரம், அதுக்கு பேர் யந்திரம்னு பேர். நீ சொல்லக்கூடிய மந்திர பிரயோகத்துக்கு பேர் அதுதான் ஃபியூல். இந்த மூன்றும் சேர்ந்தால் கண்டிப்பாக எப்படி ஒரு சக்கரம் அதுக்கு ஃபியூல் இருந்தால் ஓட்டுற ஆள் தான் ஓடுற மாதிரி கல்லோ செம்போ பொண்ணோ. அபிராமிப்பட்டர் அமாவாசை பௌர்ணமி ஆக்கினார் இல்லையா, அந்த தாயுடைய கருணையினால். அதுபோல் அட்டமா சித்திகளையும் செய்வதற்கு அருளக்கூடியது தான் நம்ம இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய மந்திர யந்திர தந்திரம். சரி, இப்போ இந்த மந்திர யந்திர தந்திரம் ஏன் வச்சாங்கன்னா, இப்போ சில பேருக்கு இயற்கையாகவும் ஞானம் வந்துருங்க, அது அவர்களுடைய பூர்வஜன்ம புண்ணியம். இல்லை இறைவனால் சில பேர் தடுத்தாட்கொள்ளப்படுவார்கள். தடுத்தால் கொள்வது என்னென்னா, இப்போ நம்ம பழமையிலேருந்து வருவோம். 63 நாயன்மார்களிலே சைவ சமயத்திலே சிவபெருமானுக்கு நண்பர் போர் விளங்கியவர் தான் சுந்தரர். அவர் ஆரூர் நம்பி தான் பேர்.
ஏன் சுந்தரன்னு அழகாக இருந்தாலும் கடவுளை அவன் சுந்தரன்னு கூப்பிட்டார். அவர் அரண்மனையில் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் நடக்கப்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கிற முதலிரவுக்காக இருக்கிறார், கல்யாணம் முடியறதுக்காக. அப்போ இறைவன் எம்பெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு வட்டி கொடுத்த ஆள் மாதிரி வந்து, டேய் கல்யாணம் நிறுத்துறா அப்படின்றார். யார் நின்றாங்க? யாரா? யோ உன் பரம்பரை எனக்கு அடிமையா? உங்கள் தாத்தா எழுதி கொடுத்துருவாங்க பார், ஓலைச்சுவடி பார். யார் எழுத்து? எங்கள் தாத்தா எழுத்தான். எல்லாரும் சபையில் எல்லாத்தையும் காமிக்கிறார். இவன் ஏன் அடிமை, எனக்கு வேலை செய்ய வேண்டிய வாடான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போது சுந்தர்டே உனக்கு என்ன பித்தான்றார். யாரை? இறைவன் தெரியாமல் அவரை பார்த்து. அப்புறம் சாட்சி நிரூபித்து அவர் கூட்டி போயிடுறாரு. அப்போ முதல்ல பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலான்னு பாட வைக்கிறார். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவர் துணையாக இருக்கிறார். சுந்தர வாழ்க்கையில் இப்படி தான் நடந்தது. எத்தனையோ அடியார்கள் சித்தர் வாழ்க்கை நடந்திருக்கிறது. என்னுடைய தாய் மாமா, என்னுடைய அம்மாவுடைய கூட பிறந்த தம்பி இருக்கிறார். அவர் 1950களிலேயே எங்கள் தாத்தா அவர் லண்டனுக்கு அனுப்பி வச்சு பிஇ ஆனர்ஸ் படித்தார். பெரிய அப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிச்சார். கடைசியாக ஹிந்துஸ்தான் மெஷின் டூல்னு ஆல்வாயில் இருக்குது ட்ராக் டிவிஷன், அங்கே பெரிய பதவியில் இருந்தார். இறைவன் தடுத்தாட்கொண்டு உடனே வேலை தூக்கி போட்டு வந்து தவத்தில் உட்காந்துட்டார். எங்கள் சொந்தக்காரில் பைத்தியம் நான் கடைசி வரைக்கும் யாரும் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்போது அந்த பெரிய பதவி பணத்தெல்லாம் விட்டு வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு 30 வருஷ காலம் தனித்தே தவத்தில் இருந்தார். நிறைய பேருக்கு தெரியும். அவர் பேர் சின்னையான்னு பேர், எங்கள் அம்மாவுடைய தம்பி. வெளியே எங்கேயும் உதாரணத்துக்கு போக வேண்டியதில்லை. அதுபோல் அடியனை இறைவன் அப்படி தான் தடுத்தாட்கொண்டால் அது நேரம் இருக்கும்போது அப்புறம் சொல்லுகிறேன். அது எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் பெரிய சாஃப்ட்வேர் எனக்கு சிஷியர் நிறைய பேர் இருக்கிறாங்க. தடுத்தால் கொண்டாலும் அவங்களுக்கு அந்த பக்கம் இறைவன் கொடுக்கணும் இல்லையா? எனக்கு தெரிந்தவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தார். அவங்க வசதியானவங்க தான், வேறு எந்த கவலையும் கிடையாது. திடீர்னு ஒரே நாளில் இறைவனை நிறைந்து எல்லாம் தூக்கி போட்டு வந்து அப்படியே அம்பாள் உபாசராகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வெளியே யாருக்கும் தெரியாது. அவருக்கு ஆசிரமம் அதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவருக்கும் தாய் தான் டைரக்ட் கான்டாக்ட். சில பேருக்கு அப்படி அமைப்பு. வடலூர் வல்லல் ராமலிங்க பெருமான் வந்து கல்பட்டையை போய் அவராக தான் தடுத்தாட்கொண்டார். அது சில பேருக்கு அப்படி அமையும். இப்போ நான் சொல்லக்கூடிய மார்க் எப்படின்னா, உங்களுக்கு விதிவாசம் இருந்ததுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து காலேஜ் முடிச்சாச்சு, எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்க போகிறார். 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறேன்னு வச்சுங்க. முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் சர்ஜன் கோர்ஸ் முடிச்சாச்சுன்னா அவர் ஆப்ரேஷன் பண்ணலாம், சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. ஒரு வக்கீல் 4 வருஷம் படிக்கிறார், பார் கவுன்சில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அவர் வக்கீல் தொழில் பண்ணலாம். அதுபோல தான் நாம் முறையாக ஒரு விஞ்ஞான மார்க்கத்தில் போகிறோம். ஆனால் அவள் அருள் இருந்தால் அவங்களுக்கு அவளை பார்த்துடலாம். தடுத்தாட்கொண்ட என்ன பண்ணலாம், அதே போல் நீங்களும் பெறலாம். அதற்கு உங்கள் ஜாதக அமைப்பு இருக்கணும். அதற்குத்தான் ஒவ்வொரு அன்பர்களையும் இந்த வனதுர்க்க உபாசனைக்காக கேட்குற பொழுது அவங்க பிறந்த குறிப்பை எல்லாம் கேட்டிருக்கிறேன். காரணம் அந்த அமைப்பு ஜாதகப்படி இருக்குதா. எப்படி இன்டர்வியூ வச்சு நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு முதல்ல வைப்பாங்கல்ல, இப்போ வைக்கிற டெஸ்ட் மாதிரி, அதில் நீங்கள் முதல்ல அதற்கு தகுதியாக இருக்கான்னு பார்க்கணும். தகுதியை பார்க்கணும். அதுக்கப்புறம் பாஸ் ஆகி நீ பெரிய சர்ஜன் ஆகிறது, பெரிய வழக்கறிஞர் ஆகிறது அவங்கவுங்க தலையெழுத்து மாதிரி நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய அந்த அன்னை அருளை பெறக்கூடியது அவள் கையில், என் கையில் கிடையாது. இருந்தாலும் அட்மிஷனுக்குன்னு முதல்ல அதுக்கு தகுதி இருக்கான்னு பார்ப்பதற்காகத்தான் பிறந்த குறிப்பை எல்லாம் கேட்டிருக்கிறேன். நான் எப்படி அனுபவித்து அந்த தாய் அருளை பெற்றோனோ அதே முறையை தான் மறைக்காமல் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது அவள் கட்டளையினால். இது எத்தனை பேருக்கு பாக்கியம் இருக்குமோ அது அவரவர்களுடைய தலையெழுத்து, அவர்களுக்கு அந்தந்த அமைப்பு. ஆகவே முதல்ல இந்த மந்திரம், யந்திரம், தந்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பீஜாட்சரங்கள் இருக்குது. பீஜம்னா விதைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. பீஜம்னா விதை, அச்சரம்னா எழுத்து. இப்போ உதாரணமாக ஒவ்வொருத்தரும் ஒரு செல் நம்பர் இருக்குங்க. அந்த செல் நம்பர் போட்டால் அவங்க எடுக்கிற மாதிரி இந்த மந்திரம் சொன்னால் அந்த தேவதை வந்து நமக்கு அருள் புரியும். உதாரணம், எல்லோரும் டிவி பார்த்துருக்குறீங்க. டிவியில் எல்லா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண எல்லா ஸ்டேஷன் வந்துடும். எதை டியூன் பண்ணோம் அந்த ஸ்டேஷன் வர்ற மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு அச்சரம் இருக்குது. அதுபோல் கருணை வடிவாகிய தாய்க்கு 4 எழுத்து. என்ன எழுத்து? அது 5 எழுத்து ஓம் சேர்த்தா ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தும் ஓம். ஓம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான சில மந்திரங்கள் ஓமே வர அதில் அடங்கியிருக்கும். இந்த இதில் ஓம் உண்டு. தாயுடைய மூல மந்திரத்துக்கு ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் தும் என்பதாகும். ஓம் என்பது அந்த மூல பிரணவம். ஐம் என்பது மகா சரஸ்வதியுடைய பீஜாட்சரம். அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணால் அந்த சரஸ்வதி அருள் கிடைக்கும். ஹ்ரீம் என்பது மகாகாளி மகாபைரவி மனோன்மணியுடைய அக்ஷரம். ஸ்ரீம் என்பது மகாலட்சுமி அக்ஷரம். தும் என்பது இந்த 3ஐயும் சிவனும் சக்தி ஒவ்வொரு இதுக்கும் எப்படி
இந்த 51 அட்சரத்துக்குள்ள 5000 கோடி எழுத்துக்கள், சப்த கோடி மந்திரம் இருக்கிறது. இப்போ அந்த தும் சேர்க்கிற பொழுது அது சிவனுடைய அருளையும் சக்தி அருளையும் கொடுக்கும். ஏன்னு கேட்டால், தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவருமா. லௌகிக சுகங்களை பெறுவதற்கு இந்த சக்தி இயந்திரம் இயங்க வேண்டும். நீ சந்தோஷமாக காரு சூடாகாமல் எப்போ இருக்கும்? வண்டி ஓடி சூடாக தானே இருக்கும். ஆஃப் பண்ணி வச்சா கூலாகிற மாதிரி நம்ம தவத்தில் உட்காந்து ஆன்மானம் பெறுவது சிவனுடைய அருள் வேணும். லௌகிக சுகத்துக்கு அங்கே சக்தியாக இருந்து வேலை செய்யணும். அதனால தும் என்கின்ற அட்சரம் தேவைப்படும் போது சிவமாகவும் நமக்கு எப்போ சக்தியாக செயல்படும். அதுதான் அந்த மந்திரம். இதை பற்றி இன்னும் விரிவாக அடுத்த பகுதியிலே பார்க்கலாமா? ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் தும் துர்காயை நமக. அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்.